நல்ல வேளைக்காக தேவ நன்றியோடு கூட சுசரிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாள் இல்லாமல் 2 ஆலோசனைகளை கொடுத்தா டல்லாகிடுறீங்க. உள்ளது தான் சொல்கிறோம், நல்லாகிறது தான் சொல்கிறோம். வாரத்தில் 2 மணி நேரம் தான் கர்த்தருக்கு முழுசுமாக கொடுக்குறோம். மற்றவங்க ஒவ்வொருத்தருடைய அந்த தாக்கத்தை குறித்து இருக்கிறது, அது கொடுக்குறீங்களா என்னன்னு எங்களுக்கு தெரியாது. அதனால் அந்த 2 மணி நேரம் முழுசுமாக கர்த்தருக்கு கொடுங்க. எப்படி கர்த்தரை தொழுது கொள்ளணுமா? முழு பலத்தோடு, முழு மனதோடு கூட, முழு பலத்தோடு கூட கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அதனால அப்படியா நம்ம என்ன செய்வோம்? கர்த்தருக்கென்று நம்ம அந்த நேரத்தை முழுவதுமாய் நம்ம கொடுப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான ஒரு வார்த்தை, தேவன் சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் சகலத்தையும் உண்டாக்கினவராய் இருக்கிறார். அவர் மனுக்குலத்தை உண்டாக்கினவராய் இருக்கிறார். இந்த வேதத்திலே நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் அப்படியாய் உண்டாக்கின தேவன் அடிக்கடி மனிதர்களோடு கூட தன்னை என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். மனிதனோடு கூட என்ன செய்கிறார்? தன்னை வெளிப்படுத்துகிறார். அவர் அப்படியாய் செய்கிறவராய் இருக்கிறார். ஆதி காலத்தில் நம்ம பார்த்தோம் என்றால் ஏதேன் தோட்டத்திலே ஆதாமோடு கூட என்ன செய்தார்? ஒவ்வொரு நாளும் வந்து தன்னை அவனோடு கூட வெளிப்படுத்துகிறார். தன்னை என்ன செய்கிறார்? அவனோடு கூட வெளிப்படுத்தி அவனோடு கூட பேசுகிறார். இன்னும் நம்ம பார்க்கலாம், ஏனோக்கோடு கூட எத்தனை காலங்கள் அவர் இருந்தார்? 300 வருஷங்கள் தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். அவரோடு கூட ஒரு நண்பரை போல அவர் என்ன செய்தார்? நடந்து கொண்டிருந்தார். தேவன் அப்படியாய் மனு குலத்தை நேசித்தபடியினாலே இன்னும் பார்த்தோம் என்றால் மனு குலத்தில் உள்ள மக்களோடு கூட இன்ட்ராக்ட் பண்ணுகிறத ஆண்டவர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். அதனால்தான் ஏனோக்கோடு கூட என்ன செய்தார்? அத்தனை காலங்கள் அவர் சஞ்சரித்தார். அவரோடு கூட எல்லாவற்றையும் என்ன செய்தார்? பகிர்ந்து கொண்டார். ஆபிரகாமோடு கூட பகிர்ந்து கொண்டார். தேவன் அப்படியாய் தன்னை என்ன செய்கிறார்? மனு குலத்திற்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். அதனாலதான் இந்த நாளிலே பார்த்தோம் என்றால் அவர் சொல்லுகிறார், சொப்பனத்தினாலாவது நான் என்ன செய்வேன்? இன்னும் நேரிலாவது நான் மக்களோடு கூட பேசுவேன், சொப்பனத்திலே பேசுவேன் என்று சொல்லுகிறார். பார்த்தோம் என்றால் சொப்பனத்திலே அவர் பேசுகிறவராய் இருக்கிறார். சொப்பனத்தில் என்ன செய்கிறவர்? பேசுகிறவராய் இருக்கிறார். அப்ப நீங்க பார்த்தோம் என்றால் நம்ம எல்லாரும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்கள். சில காரியங்கள் ஒரு இதா நடக்குது. அப்ப பார்த்தோம் என்றால் இப்ப சொப்பனத்திலே தேவன் பேசுகிறார் தன்னுடைய பிள்ளைகளோடு கூட. அவர் பேசுறது உங்களுக்கு என்ன செய்யும்? புரியாதபடிக்கு உங்களோடு கூட என்ன செய்கிறவர்ல பேசுகிறவர் அல்ல, அல்லது ஏதோ அறகுறையா பேசுகிறவர் அல்ல. அதற்கு ஒரு மீடியேட்டர் நமக்கு என்ன இல்லை, அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களோடு கூட என்ன செய்கிறார்? தன்னை வெளிப்படுத்தி கொள்ள விரும்புகிறார். தன்னுடைய பிள்ளைகளோடு கூட, தான் தெரிந்து கொண்ட பிள்ளைகளோடு கூட, தன்னை ஆராதிக்கிற பிள்ளைகளோடு கூட, தன்னை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற பிள்ளைகளோடு கூட என்ன செய்கிறார்? தன்னை வெளிப்படுத்துகிறார். அவர் நேரடியாக வந்து என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், பவுல் அப்போஸ்தலன் யாரும் நெருங்க முடியாத அந்த சவுலோடு கூட யார் இடைப்படுகிறார்? தேவன் இடைப்படுகிறார். அதான் வேதம் சொல்லு, சவுல யாரும் நெருங்க முடியாது. அனனியா அப்படி சொல்லுங்க, ஐயோ அவன் பார்க்கிற கிறிஸ்துவன் எல்லாம் பிடிச்சிட்டு போய் என்ன செய்யறான்? சிறையிலே போட்டு அடைக்கிறானே. அப்படிப்பட்ட மனிதனோடு கூட தேவன் என்ன செய்கிறார்? இடைப்படுகிறார். அவர் தேவன், அவரால் கூடாத காரியம் அல்ல. அவர் முன்னால் வந்து நின்னோம்னா போதும், அடுத்த நிமிஷம் என்னது? அவருக்கு எதிராக என்ன செய்ய முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. அப்படியாய் தன்னை தேவன் பல இடங்களிலே பலருக்கு என்ன செய்கிறார்? அப்படியாய் வெளிப்படுத்தி இருக்கிறார். வாஞ்சையா இருக்கிறவங்க வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் வரவே மாட்டார்னு நினைக்கிறவங்களுக்கு அவர் வெளிப்பட்டிருக்கிறார். அப்படியாய் இருக்கிற தேவன் இந்த நாளிலே அதை நம்ம குறித்து பார்க்கிறோம். தேவன் தன்னை என்ன செய்கிறார்? மனு குலத்திற்கு வெளிப்படுத்தி தருகிறார். தரிசனத்தின் மூலமாய் அவர் வெளிப்படுத்துகிறார். இன்னும் பார்த்தோம் என்றால் அநேகர் அப்படியான தரிசனத்தை பார்த்திருக்கிறாங்க. யாருக்கும் அவர் தரிசனத்தை கொடுக்க முடியும்? யாருக்கும் அவர் என்ன செய்ய முடியும்? இங்க பார்த்தோம்னா பக்தி உள்ளவர்களுக்கு தான் கொடுக்க முடியுமா? யாருக்கும் அவர் என்ன செய்ய முடியும்? அவர் தரிசனத்தை கொடுக்க முடியும். அவருக்கு விரோதமாய் எழுப்பின சவுலுக்கு கொடுத்தார்.
அதான் சவுல் சொல்லும் பொழுது, அகால பிறவி போல இருந்த எனக்கே அவர் என்ன செய்தார்? கொடுத்தார். தேவ நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு அவர் என்ன செய்தார்? அந்த தரிசனத்தை கொடுத்தார், அல்லது தன்னுடைய தூதனை அனுப்பி அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்தார். இப்படியே பல இடங்களிலே வேதத்திலே பார்க்கிறோம். இது உள்ள காரியம், இது நடந்து வருகிற காரியம், இது இனியும் நடக்கிற காரியங்கள், இதிலே மாற்றம் இல்லை. அதனாலதான் மாறாத சத்திய வேதத்திலே இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. மாறாத சத்திய வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே சில இடங்களிலே நீங்க வேதத்தில் பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 30-31 வசனத்தை வாசிங்க. அதை விட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை கண்டறிந்தார்கள். இங்கே பார்க்கிறோம், அவர்களோடு கூட நடந்து வந்த தேவன் ஒரு காலகட்டத்தில் என்ன செய்கிறார்? அவர் தன்னை சீஷர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். சோர்வோடு கூட இருந்த சீஷர்களுக்கு வாழ்வில் அவ்வளவுதான், எல்லாம் முடிந்தது, இப்படியான நம்பிக்கை வைத்திருந்தோம், எல்லாம் சுக்குநூறாய் போயிடுச்சு, இனி என்ன செய்யறதுனே எங்களுக்கு தெரியல, நாங்க நம்பி இருந்த பாதையும் திறக்கப்படல, நாங்க நம்பி இருந்த காரியம் நடக்கல அப்படின்னு சோர்வாய் இருந்தவர்களுக்கு இயேசு என்ன செய்தார்? தன்னை வெளிப்படுத்தினார். தன்னை என்ன செய்தார்? வெளிப்படுத்தி காண்பித்தார். வெளிப்படுத்தி அவர்களோடு கூட பல காரியங்களை பேசினார். இன்னும் ஒரு இடத்துல பார்க்கலாம். அதே லூக்கா 24ஆம் அதிகாரம் 36-38 வசனங்களை வாசித்தோம் என்றால், இவர்கள் போய் சீஷர்களிடத்திலே சொல்லுகிறாங்க, சீஷருடைய சூழ்நிலையும் இப்படியே இருந்தது. அவர்கள் யூதர்களுக்கு பயந்ததினாலே அறைகளுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி பயந்திருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு அப்படியாய் பயத்தோடு கூட இருந்தவர்களுக்கு என்ன நடந்தது என்றால், தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். தன்னை வெளிப்படுத்துகிறார். அவர்களுக்கு நடுவிலே நின்று என்ன சொல்லுகிறார்? உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். எந்த சூழ்நிலையிலும் எனக்கு உங்களால் என்ன செய்ய முடியும்? சமாதானத்தை கொடுக்க முடியும். எந்த நிலையிலும் நான் உங்கள் மத்தியிலே வர முடியும், அதை யாரும் தடை செய்ய முடியாது அப்படின்னு அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாய் தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் ஒருவனுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார் என்றால் அதிலே அவருடைய நோக்கம் ஏதாவது என்ன செய்யும்? இருக்கும். இவர்களுடைய இந்த சந்தேகங்கள் நீங்கி அவர்கள் ஒரு புத்துணர்வு பெறுவதற்காக அவர்களோடு கூட இடைப்பட்டு அவர்களுக்கு தன்னை என்ன செய்தார்? வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தினார். அடுத்து பார்க்கிறோம், பயந்து கிடந்து எதிர்காலங்கள் ஒண்ணுமே இல்லைன்னு நினைத்து கொண்டிருந்த அந்த சீஷர்கள் மத்தியில் என்ன செய்தார்? அப்படியாய் அவர் தன்னை வெளிப்படுத்தினார். வந்து நின்று நான் சமாதானத்தை அருளுகிற தேவன் என்று அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். இது ஒரு ஆவிக்குரிய காரியங்கள். இதை யாரும் பெற்றுக்கொள்ள முடியும். பக்திக்குள்ள யாரும் பெற்றுக்கொள்ள முடியும். ரட்சிக்கப்பட்ட யாரும் பெற்றுக்கொள்ள முடியும். அபிஷேகம் பெற்ற யாரும் பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, தேவன் அப்படியாய் தன்னை என்ன செய்வார்? எந்த நேரத்திலும் இல்லாமல் நமக்கு என்ன செய்ய முடியும்? விளக்கி தன்னை அவர் காண்பிக்க முடியும். இந்த நாளிலே நம்ம இந்த மாதிரி தரிசனங்களை அல்ல, தேவன் குழப்பத்தில் இருக்கிற மக்களை தன்னுடைய கேரக்டர் என்ன, நான் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது என்ன செய்ய விரும்புகிறார்? சொல்ல விரும்புகிறார். நான் எப்படிப்பட்டவன் என்பதை அவர் வெளிப்படையாக அவர்களுக்கு சொல்லி அவர்களை விசுவாசத்தில் என்ன செய்ய விரும்புகிறார்? நடத்த விரும்புகிறார். தடுமாறி கொண்டிருக்கிறவர்களுக்கு, குழப்பத்திலே இருந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு என்ன செய்வது, எதை நம்புவதுன்னு தெரியாம இருக்கிற மக்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? அவர் வெளிப்பட்டு தான் யார் என்பதை அவர்களுக்கு என்ன செய்கிறார்? புரிய வைக்கிறார். பிரியமானவர்களே, புரிய வைக்கிறார். இந்த நாளிலே அப்படியான ஒரு காரியம் ஆதியாகமத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே தேவன் ஆபிரகாமை என்ன செய்தார்? அவர் அழைத்தார். நன்றா உங்களுக்கு தெரியும், அவர் அழைக்கும் பொழுது சொன்னா, நான் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய சந்ததியை ஆசீர்வதிப்பேன், உனக்கு பிள்ளையே இல்லை ஆனால் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார்.
அதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார். அதை என்ன செய்தார்? சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு பார்க்கிறோம், நம்மளும் கூட ரட்சிக்கப்பட்ட புதிதிலே தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டு வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார். நம்மோடு கூட இடைப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? நமக்கு சில திட்டங்களை கொடுக்கிறார், சில காரியங்களை கொடுக்கிறார். இந்த வரத்தை உனக்கு கொடுப்பேன்னு சொல்லலாம், இந்த ஆசீர்வாதத்தை உனக்கு தருவேன்னு சொல்லலாம். அப்படியான அனுபவங்கள் உண்மையாய் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் இருக்கும். உண்மையாய் ரட்சிக்கப்படுகிறது என்ன? கடந்த வாரத்தில் பார்த்தோம், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். பழைய வாழ்க்கையை முற்றிலும் அவருக்கு கொடுத்து விட்டு பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், சிலுவையில் எல்லாத்தையும் அரைஞ்சிட்டேன் அப்படின்றார். பழைய வாழ்க்கையை முற்றிலும் அகற்றிவிட்டு, பழைய சுபாவங்களை முற்றிலும் அகற்றிவிட்டு, கிறிஸ்துவின் சுபாவங்களையும் கிறிஸ்து தருகிற ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் உடுத்தி கொள்ளுகிறது தான் ரட்சிப்பின் அனுபவம். ரட்சிப்பின் அனுபவம் அதான் சொல்லுகிறார். ரட்சிக்கப்பட்டவன் யாரு? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான், அவனே ரட்சிக்கப்பட்டவன். அதனால ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த வாழ்வை வாஞ்சிக்கிற ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் என்ன செய்கிறவனா இருக்கிறார்? அவர் சொல்லுகிற தேவனா இருக்கிறார். அப்படியாய் இந்த ஆபிரகாமோடு கூட கர்த்தர் என்ன சொன்னார்? நான் உனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை என்ன செய்வேன்? தருவேன்னு வாக்கு கொள்ளுதான். அப்ப நம்மளும் அந்த நாட்கள்ல என்ன செய்கிறோம்? நம்புகிறோம். அந்த நாட்களிலே நம்புகிறோம். ஆண்டவர் பல இடங்கள் சொல்றாரு, ஆண்டவர் நான் ஜெபிக்கும் போது ரட்சிக்கப்படும் போது எனக்கு இப்படி ஒரு சத்தம் கேட்டுச்சு, நான் ஞானஸ்தானம் எடுக்கும்போது இப்படி ஒரு சத்தம் கேட்டுச்சு, நான் பைபிள் வாசித்துக்கிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு வசனத்தை காமிச்சு, இப்படிலாம் பலதெல்லாம் சொல்றான். ஆபிரகாமுக்கு அப்படி சொன்னார். நாட்கள் நகர நகர ஆபிரகாமுக்குள்ள என்ன வருகிறது? ஒரு அசைவு வருகிறது. அவர் சொல்லுகிறார், எலியேசர் என் வீட்டு விசாரணைக்காரனா இருக்கிறானே, அவன் தான் என் பிள்ளையா? ஒரு சந்தேகம். ஆண்டவர் சொல்றாரு, இல்ல. திரும்பவுமாய் 15ஆம் அதிகாரத்தில் ரொம்ப குழப்பம். ஆண்டவர் என் எதிர்காலம் என்ன? நீங்க ஏதோ ஒரு குழந்தையை தருவீங்க, ஒரு ஆசீர்வாதத்தை தருவீங்க, என் சந்ததி பெருசா இருக்குன்னீங்க, என் எதிர்காலம் என்னன்னு கேட்கிறார். ஒரு குழப்பம். ஆண்டவர் அவருடைய எதிர்காலங்கள் தெளிவாய் சொல்லுகிறார். 15ஆம் அதிகாரத்திலே தெளிவாய் சொல்லுகிறார். அவருக்கு புரியல. என்னடா சந்ததியே இல்லை, உன் சந்ததி 400 வருஷம் அந்நியரை சேவிப்பாங்க, அப்புறமேல அவங்களை நான் விடுதலை பண்ணி அவங்களுக்கு இந்த தேசத்தை தருகின்றாரு, ஒண்ணுக்கே வழி இல்லை, எப்படி இவைகள் சாத்தியமாகும்? அப்படியான ஒரு கேள்வி. அப்படி இருக்கும் பொழுதுதான் ஆகாரங்களுக்குள்ள ஒரு புகையை போடுறாங்க, ஒரு அவிசுவாச புகை. இன்னைக்கு அந்த புகை எல்லா இடத்துலையும் வரும். ஒருத்தனையும் பிசாசு என்ன செய்ய மாட்டான்? விசுவாசத்தோடு இருக்க மாட்டான். பிடிச்சி இழுத்து போடுறதுக்கு வீட்டிலேயே ஆள் இருப்பாங்க. வீட்டிலேயே ஆளை வச்சிருப்பாப்புல. யோபுவை திட்டுறதுக்கு வீட்டுக்குள்ளேயே ஆளை வச்சிருந்தான். ஒவ்வொருத்தருக்கு அப்படித்தான் இருக்கும். விசுவாசத்திலே நீங்கள் வல்லவராகும் பொழுது ஆண்டவரிடத்துல 15ஆம் அதிகாரத்துல தான் என் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்ன பொழுது ஆண்டவரிடத்துல தரிசனங்களையும் ஒரு தீர்ச்சையான வாக்கு தத்தங்களை வேறு யாருக்கும் இப்படியாய் தேவன் என்ன செய்யல. இத்தனை வருடங்கள் கழித்து நான் என்ன செய்வேன்கிறத தேவன் என்ன செய்யல, அறிவிக்கல. அறிவிச்சாரா? அறிவிக்கல. ஆனால் யாருக்கு அறிவித்தார்? ஆபிரகாமுக்கு அறிவித்தார். அறிவித்த பின்பும் ஆபிரகாம் ஸ்டெடியா இருந்தாரா? குடியாரன் சொல்றது போல இருந்தாரு. நான் ஸ்டெடியா தான் இருக்கிறேன். ஆனா அவர் என்ன செய்யாரு? அசைஞ்சுக்கிட்டே இருந்தாரு. லேசா ஒரு தள்ளி விட்டா மனைவி பொத்துன்னு நினைச்சிட்டாரு, கீழே விட்டார். 16ஆம் அதிகாரத்துல எல்லாம் ஒண்ணு நடக்காதியா, தேவன் அப்படித்தான் சொல்லுவாரு. நம்ம சில காரியத்தை செய்யணும். நம்ம கருத்து ஞானத்தை கொடுத்திருக்கிறாரு. தேவன் நினைக்காத. தேவன் செய்ய நினைச்சா ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, நடக்கும். அப்படித்தானே சொல்லியிருப்பாங்க. அதனால நம்ம கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணுவோமே. நமக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த புத்தின்னு ஒண்ணு இருக்கு, நம்மளாம் நினைச்சுக்கிறோம். இதை நம்ம என்ன செய்ய போறோம்? உபயோகப்படுத்துவோம். ஆகாரை திருமணம் செய்து கொள்.
ஒரு குழந்தை, அந்த சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவருக்காக ஜெபிப்போம். இதான் சொன்ன ஒரு வார்த்தை. அதனால 16ஆம் அதிகாரம் அப்படியாய் நடந்து முடிகிறது. அவருடைய வாழ்விலே அவருடைய சொந்த புத்திய மனைவியின் புத்தியையும் சேர்த்து 2 பேருமா கலந்து நினைச்சாங்க. ஒரு கலவையை போட்டு அந்த இடத்துல காரியங்களை செய்தாங்க. அதிலும் சோர்வு, தேவனுடைய சத்தம் கேட்கவே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் இந்த ஆபிரகாமுக்கு தரிசனமாகி தன்னை வெளிப்படுத்துகிறார். தான் எப்படிப்பட்டவர் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். என்னால் சர்வ வல்லமை, எல்லாவற்றையும் என்னால் என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். எல்ஷடாய். நீங்க நம்ம அந்த பதங்கள்ல பார்க்கிறோம், இதை அடிக்கடி நம்ம சொல்லுகிறோம். எனக்கு கிரீக், இதெல்லாம் கிரீக்கோ அது எவரையுமோ தெரியாது, ஐயா வரும்போது கேட்டுக்கலாம். அந்த அவர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், தன்னை வெளிப்படுத்துகிறார். நீ ஏன் இப்படி குழம்பி போயிருக்கிறாய்? என்னால உருவாக்க முடியாதா? என்னால செய்ய முடியாதா? நான் சகலத்தையும் செய்கிறவனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னை யாருக்கு வெளிப்படுத்துகிறார்? ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துகிறார். குழப்பத்தோடு கூட இருக்கிற, அவிசுவாசத்தோடு கூட இருக்கிற, எந்த பாதையிலே செல்லணும்னு சொல்லி அப்படியே தயங்கி கொண்டிருக்கிற, தடுமாறி கொண்டிருக்கிற, இதுல போனாதான் ரைட்டா? சிலர் சொல்லுவாங்க, இல்ல நம்ம ஆண்டவர் சொல்லுவாரு, நம்ம தான் ரோடு போடணும், நம்ம தான் காரியங்களை செய்யணும், நம்ம தான் எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லுவார்கள். ஆனால் பிரியமானவர்களே, அப்படி குழப்பத்தோடு கூட இருப்பீர்கள் என்றால் உங்கள் மத்தியில கர்த்தர் என்ன செய்கிறார்? உங்களோடு கூட தன்னுடைய கேரக்டரை வெளிப்படுத்த போகிறார், தன்னுடைய சுவாபத்தை வெளிப்படுத்த போகிறார், தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்த போகிறார். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், உன்னோடு கூட இடைப்படுகிறேன், உன்னோடு கூட பேசுகிறேன், உனக்கு நான் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறேன். நான் சாதாரணமானவன் அல்ல. நான் இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார்? தன்னை வெளிப்படுத்துகிறார், தன்னை வெளிப்படுத்துகிறார். அந்த குழப்பத்தோடு கூட இருந்தவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். நீங்கள் இதே மாதிரியான ஒரு வெளிப்பாடு யாருக்கு உண்டாயிற்று? மோசேக்கு உண்டாயிற்று. மோசே தடுமாறுகிறார். இவ்வளவு ஜனங்கள் என்ன செய்யணும்? இறைச்சியை சாப்பிடுன்றாங்களே, இந்த இறைச்சி எங்கிருந்து கொண்டு வருகிறது? அவருக்கு தெரியும் நினைக்கிறேன். வானத்துல மண்ணா இருக்கலாம், ஆனா என்ன இருக்காது? இறைச்சி வானத்தில் இருக்காதுன்னு யார் நம்பினா? யார் நம்பினா? மோசே நம்பினா. எலியாவுக்கு ஆண்டவர் என்ன செய்தாரு? காகங்கள் மூலம் தான் கொண்டு வந்தார். வானத்தை திறந்து இறைச்சியை கொடுக்கல. வானத்திலிருந்து தூதன் அப்பத்தை தான் கொண்டு வந்தார். அப்ப சொன்னார், மன்னாவை தேவன் பொழிந்தார், அது தூதர்கள் சாப்பிடுகிற ஆகாரம். இறைச்சி எப்படி கொண்டு வர முடியும்? அவர் சொல்லுகிறார், இந்த சமுத்திர நீர் என்ன செய்யலாம்? 1 மாசம் வரைக்கும் அவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கட்டும்னு சொல்றீங்களே, இவர்களுக்கு இந்த சமுத்திரத்தில் இருக்கிற எல்லா மீனையும் கொண்டு வந்து போட்டோம்னா கூட உங்களுக்கு முடியாதே நினைக்கிறார். அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் மோசையோடு கூட இடைப்படுகிறார். எப்படி இடைப்படுகிறார்? அப்பா, என்னால கூடாது என்ன இல்லை, என் கரம் என்ன செய்யல, குறுகி போகல. யாராவது எடுத்தவர்கள் அதை வாசிங்க ஆகும். யாத்திராவும் என்ன ஊர்ல இருக்கும், அதுல சொல்லுகிறார். அவர் சொல்றார், என்னால கூடாத காரியம் இல்லம்மா, இதெல்லாம் சாதாரண காரியம், இவர்களுக்கு நான் கொடுப்பது சாதாரண காரியம். தன்னுடைய வல்லமையை என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். மோசேயோடு கூட தன்னுடைய வல்லமையை அவர் என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். ஆபிரகாம் இடத்துல சொன்னார், அப்பா உனக்கு வயசாகி போச்சு, 100 வயசாகி போச்சு, உன் மனைவிக்கு 100 வயசாகி போச்சு, நார்மலா இது வர முடியாத காரியம், செய்ய முடியாத காரியம், ஆனால் நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று அவர் சொல்லுகிறார். அதே போலதான் மோசேக்கு சொல்லுகிறார், ஆண்டவரே இவ்வளவு தேவைகள் இருக்கிறது, இந்த தேவைகள் எல்லாம் எப்படி சந்திக்க முடியும்? எங்க போய் ஆட்டை கொண்டு வருது, எங்க போய் மாட்டை கொண்டு வருது, எங்க போய் மீனை கொண்டு வருகிறது? ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகிறார், என் கரம் இன்னும் என்ன செய்யல, உருகல.
குறுகலை இதை செய்ய முடியாதபடிக்கு என் வல்லமை இன்னும் என்ன செய்யல, குறுகி போகலன்னு வெளிப்படுத்துகிறார். அவருடைய கேரக்டர், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவரால எல்லாம் செய்ய முடியும். அவர் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், அவரால் கூடாத அதிசயமான காரியம் உண்டு அவர் சொல்லுகிறார். அவராலே எல்லாம் கூடும். அவர் சொல்லி வைத்திருக்கிறார், நான் என் பிள்ளைகளுக்காக வானத்தின் வைப்பு சாலைகளை என்ன செய்வேன், திறப்பேன்னு சொல்லி இருக்கிறார். உபாகம் 28ஆம் அதிகாரத்தில் அதை நம்ம படிக்கிறோம். அவர் வானத்தின் வைப்பு சாலைகளை திறப்பார். அவர் குழப்பத்தோடு கூட இருக்கிறவர்களுக்கு, என் தேவை இன்னும் சந்திக்கப்படலேன்னு சொல்லுகிறவர்களுக்கு என் வாக்குத்தத்தம் இனி எப்படி நிறைவேறும் என்று ஒவ்வொருவரும் கலங்கி கொண்டிருக்கிறவர்களுக்கு அவர் சொல்லுகிறார், என்னால் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், என்னால கூடாத அதிசயமான காரியம் அல்ல. அவர் எல் ஷடாய், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று அவரை குறித்து இந்த ஆபிரகாம் இடத்திலே சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, அப்போ நம் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். ஒரு நாள் உட்கார்ந்து தியானித்து பாருங்க, சர்வ வல்லமை உள்ளவர், எதையும் செய்ய முடியும். நம்ம பார்க்கிறோம், இந்த செய்திக்கு முன்பாக நம்ம ஆராதிக்கிறோம், பாடல்களிலே பாடுகிறோம், ஆராதிக்கிறோம். காரணம், தேவனுடைய வல்லமையை நம்ம என்ன செய்கிறோம், பாடி துதிக்கிறோம், பாடி துதிக்கிறோம். எலியாவின் தேவன் என்ன செய்தார், ஒருவனுடைய ஜெபத்தை கேட்டு என்ன செய்தாரு, வானத்தை திறந்தாரு. உன்னுடைய எதிரிகள் மனலத்தனையாயிருக்கலாம், நீ ஒரு ஆளாயிருக்கலாம், ஆனால் உனக்கு சப்போர்ட்டா இருக்கிறவர் யாரு, சர்வ வல்லமை உள்ளவர். அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார், அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஒருவேளை இந்த வார்த்தையை தியானித்ததுனாலே என்னவோ எசேக்கியா ராஜா என்ன செய்கிறார், போய் நிற்கிறார் ஒரு மனிதனாக. ஆண்டவரே, அசரிய சேனை மனலத்தனையாய் வந்திருக்கிறது. அவர் இதை விசுவாசித்தார். இது தேவன் சொன்ன ஒரு வார்த்தை. தேவனை உணர்ந்து, தேவன் எனக்கு இப்படி பெருசா செஞ்சார்னு இன்னொரு மனிதன் சொன்ன வார்த்தை அல்ல. இந்த வார்த்தை யார் சொன்னது, தேவனே சொல்லுகிறார். அவரால் கூடாத காரியம் அல்ல. ஜெபத்தில் நினைசை, தைரியமாய் கேளு, தைரியமாய் கேளு. இதை நினைத்துத்தானோ என்னமோ, இதை விசுவாசித்ததனாலோ, இந்த வார்த்தைகளை அவர் படித்ததினாலோ என்னவோ, யோசுவா ஆண்டவரிடத்தில் கேட்கிறார், பெரிய காரியங்களை கேட்கிறார். என்ன கேட்கிறாரு, ஆண்டவரே, நீர் சூரிய சந்திரனை கொஞ்ச நேரம் என்ன செய்யும், நிறுத்தும். அவருடைய உள்ளத்திலே இந்த தேவன் சொன்ன வார்த்தை என்ன செஞ்சிருந்தது, பதிந்திருந்தது, பதிந்திருந்தது. இது வாய் வழியாய் கேள்விப்பட்ட வார்த்தைகளாய் இருக்கலாம், அல்லது மோசே மூலமாய் கேள்விப்பட்ட வார்த்தைகளாய் இருக்கலாம். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவர். ஆண்டவர்கிட்ட போய் இதை கேட்கிறோமே, அவரால் செய்ய முடியுமா? யோசுவா விசுவாசித்தார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவர், அவரால் எல்லாம் செய்ய முடியும். அதனால ஆண்டவரே, நீர் என்ன செய்யும், நிறுத்தும் அப்பா, சூரியனை நிறுத்தும், நிறுத்தும். அவர் சொன்னார், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவர். அப்படியே நடந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க விஷயம், என் விஷயம்லாம் சாதாரண காரியம். இன்று குழப்பத்தோடு கூட, அவிசுவாசத்தோடு கூட, கலக்கத்தோடு கூட, நான் என்ன செய்கிறது, நான் என்ன மார்க்கத்திலே போகிறது, நான் எந்த வழியாய் போகிறது, நான் எப்படியா இந்த காரியங்களை நடத்துகிறது, இது சரியாகி வருமா, இது இப்படி ஆகி போமான குழப்பத்தோடு கூட இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தி சொல்லுகிறார். நீங்கள் ஆராதிக்கிற தேவன், உங்களை அழைத்த தேவன், அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியாய் வெளிப்படுத்தினார். இந்த வார்த்தைகளை யார் பிடிச்சுக்கிட்டார்? ஆபிரகாம் விசுவாசித்தார். ஆபிரகாம் விசுவாசித்தார். அவராலே முடியும். 100 வயதான என்னுடைய பலவீனத்தை அவராலே மாற்ற முடியும். 100 வயதான என் மனைவிக்கு அவராலே குழந்தையை கொடுக்க முடியும். அவர் சர்வ வல்லவர். அவர் என்ன செய்தாரு? விசுவாசித்தார். அதைத்தான் எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார். இன்னும் 11ஆம் வசனத்தில் அந்த சாராளின் கர்ப்பம் செத்து, மாம்சம் செத்து போச்சு.
அப்படிங்கறத பற்றி கூட கவலைப்படாம வாக்கு தத்தம் நிறைவேறும். தேவன் சர்வ வல்லவர் என்று அவர் என்ன செய்தார்? விசுவாசித்தார். விசுவாசித்து என்ன செய்தார்? 17 அதிகாரம் வீட்டில் போய் படிங்க. அவனோடு கூட அவர் என்ன செய்தார்? உடன்படிக்கை செய்தார். அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் என்ன சொன்னாரோ அதை உடன்படிக்கை செய்து அவர் வாழ்விலே அவர் சர்வ வல்லவர் என்று விசுவாசித்து ஸ்டெடியா நின்னாரு. 18ஆம் அதிகாரத்துல வாக்கு நிறைவேறியது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே தவங்கி நிக்க வேண்டாம், அப்படி ஆடி நிக்க வேண்டாம். தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்த முடியும். ஒருவேளை நேரடியாக கூட உங்களுக்கு வந்து சொல்லலாம், ஆனால் உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்த முடியாதா? இந்த சத்திய வேதத்திலே இந்த வார்த்தையை எழுதி வைத்திருக்கிறார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எல்லாவற்றையும் அவராலே செய்ய முடியும். அதாங்க நம்ம ஆராதிக்கிறோம். நம்ம ஆராதிக்கும் போது எது சொல்லுகிறோம்? தேவனுடைய வல்லமையை சொல்லி ஆராதிக்கிறோம். தேவனால் நடந்த காரியங்களை சொல்லியிருக்கோம். இதை விசுவாசியாதவர்கள் என்ன செய்தாங்க? கெட்டு போனாங்க. அதான் வேதம் சொல்லுகிறது. போய் பார்த்துட்டு வாங்கப்பா, சந்தோஷமா சொல்லியிருப்பார் ஆண்டவர். தானே போய் என்ன செய்யுங்க? நான் உங்களுக்கு கொடுக்க போகிற தேசத்தை போய் என்ன செய்ய பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். போனவங்க எதை பார்த்தாங்க? அங்க உள்ள மனுஷரை பார்த்தாங்க. ஆண்டவர் எதை பார்க்க சொன்னாரு? தேசத்தை பார்க்க சொன்னாரு, அதன் செழுமையை பார்க்க சொன்னாரு. ஆண்டவர் கொடுக்கிறது எவ்வளவு நல்ல காரியம்னு பார்க்க சொன்னாரு. ஆனால் இவர்கள் போய் பார்த்தது யாரை பார்த்தாங்க? மனுஷரை பார்த்தாங்க, அரணான பட்டணத்தை பார்த்தாங்க. இதை பார்க்கிறதற்காக தேவன் அனுப்பல. நீங்க கேள்விப்பட்டவைகளை நம்புகிறதற்காக கர்த்தர் அனுப்பல. உங்கள் கண்கள் பார்க்கிறத அப்படியே நீங்க நம்புவதற்காக அவர் அனுப்பல, அவரை விசுவாசிப்பதற்காக அனுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் யாரா? சர்வ வல்லமையுள்ள தேவர். இதை அறிக்கை செய்தவர்கள் வாக்குத்தத்த பூமியை சுதந்தரித்துக் கொண்டார்கள். இதை அறிக்கை செய்த யோசுவாவும் காலேபும் அந்த வாக்குத்தத்த பூமிக்குள்ள என்ன செய்தாங்க? போனாங்க. தேவன் சர்வ வல்லவர். அவருக்குள்ள அந்த அரணான பட்டணம் ஒண்ணுமே இல்லை, இந்த ராஜாக்கள் ஒண்ணுமே இல்லை, இந்த பலவான்கள் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறத அவர்கள் என்ன செய்தார்கள்? உணர்ந்தார்கள். எரிகோ தகர்வதற்கு ஆண்டவர் பயன்படுத்தின முறை என்னன்னா, தேவன் சர்வ வல்லமை உள்ளவர்னு அவர்கள் விசுவாசிப்பதற்காகத்தான் அந்த முறையை என்ன செய்தார்? அவர் அதை செய்தார். இவங்க யுத்தம் பண்ணி ஜெயிச்சாங்கன்னா நம்ம யுத்தம் பண்ண ஜெயிச்சிடும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆண்டவர் அவர் சர்வ வல்லமை உள்ளவர் அப்படிங்கிறத அந்த ஜனங்கள் அறியும்படியாய் அவர் பெரிய காரியத்தை சொல்வாரு. நாளை என் தேவன் எப்படி, என் தேவைகள் எப்படி சந்திக்கப்படும், எதிர்காலில் நான் போட்டிருக்க பிளான் நிறைவேறுமா, தேவன் கொடுத்த வாக்கு நிறைவேறுமா, எவ்வளவு திட்டங்கள் வைத்திருக்கிறோம். இன்னைக்கு ஒரு ப்ராஜெக்ட்னாவே நம்ம முதல்ல என்ன செய்யறோம்? ஹவு டு மீட் இட் அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம்? ஒரு திட்டம் போடுறோம். ஒரு ப்ராஜெக்ட் போட்டா வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, வேத பண்டிதர்கள் சொல்றாங்க, அந்த திட்டத்தை முதல்ல வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இந்த திட்டத்திற்கு இத்தனை ரூபா ஆக வேண்டியது இருக்கிறது, இந்த திட்டத்துக்கு இத்தனை ரூபா ஆகணும், இவ்வளவு பொருளாதாரம் வரணும், இவ்வளவு காலங்கள் வேண்டியது இருக்கிறது, இன்னெல்லாம் வேலைகள் இருக்கிறது, எங்களுக்கு இதெல்லாம் தாங்க அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். பண்றோமா? ஜெபமா? அப்படின்னா இன்னைக்கு அப்படியான ஒரு நிலை இருக்கிறது. நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க, தேவன் உங்களுக்கு அவரை வெளிப்படுத்தி தருவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவர். அவர் கரங்கள் குறுகல, அவரால் கூடாத அதிசயமான காரியம் அல்ல. இவைகளை கர்த்தர் உங்களோடு கூட என்ன செய்வார்? இந்த ஆபிரகாமோடு கூட பகிர்ந்து கொண்டதை போல உங்களோடும் கூட பகிர்ந்து கொள்ளுவார். அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். தான் செய்ய போகிறது இல்ல, நான் இப்படிதான், இது என்னுடைய சுவாபம், திஸ் இஸ் மை பவர், அதை அவருக்கு காட்டுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பல முறை காட்டினார். ஆனா அவங்க என்ன செய்யல?
அதை பற்றி கொள்ளல. இங்கே பார்க்கிறோம், அவர் அப்படி சொன்னவுடன் ஆபிரகாம் அதை விசுவாசித்தார், அதை பற்றி கொண்டார், அவரோடு கூட உடன்படிக்கை செய்து அவரை தேவனாய் ஏற்றுக்கொண்டு அசையாதபடி இருந்தார். அடுத்த அதிகாரத்திலே வாக்குத்தத்தங்களை கர்த்தர் என்ன செய்தார்? நிறைவேற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை கேள்விப்படுகிற நீங்க ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை செய்ய. ஆண்டவரை, நீங்க சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்லாவற்றையும் நீங்க செய்ய முடியும். சொல்றது கஷ்டம் தாங்க. இது சொல்றது என்னது? கஷ்டம். எளிதாய் நம்ம நிறைய காரியங்களை சொல்லிடுவோம். மத்தியானம் பாஸ்டர் போய் பெசாமி வீட்டில் போய் உட்காருங்க, ஆண்டவர் ஆகாரம் கொடுப்பாரா? வீட்டம்மா சமைச்சா தானே ஆகாரம், இல்லை போகும்போது ஏதாவது வாங்கினா தானே ஆகாரம். ஆனால் நடந்திருக்கிறது பிரியமானவர்களே, அதெல்லாம் புஸ்தகத்தில், அந்த காலத்து புஸ்தகத்தில் எழுதி வச்சாங்க. இன்னைக்கு யாரும் புஸ்தகத்தை என்ன செய்யறது இல்லை, வாசிக்கிறது இல்லை. புஸ்தகத்தில் வாசிக்கிறதுல ஒரு ஏற்கனவே பார்க்கிறோம், மூடி பிரசங்கர் ஒரு பெரிய ஆர்பனேஜ் வச்சு நடத்தினாங்க. ஒரு பெரிய ஆர்பனேஜ் வச்சு நடத்தினாங்க. அந்த ஆர்பனேஜில் காலை நேரம் ஆயிற்று, பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுக்கணும். அப்போ அந்த அசிஸ்டன்ட் ஓடி வந்து சொன்னார், ஐயா மணி 7:30 ஆகிவிட்டது. உடனே அவர் சொன்னாரா, என்ன செய்யணும்? பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும். கொடுங்க, இருந்தா ஏன் உங்கள்கிட்ட வந்து கேட்க போகிறோம்? 7:30 மணினா மணி அடிக்கணும், அடிச்சிருங்க. மணி அடித்தா பிள்ளைகள் எல்லாம் பிளேட்டை தூக்கிட்டு வருவாங்க. வரட்டும், உட்காந்து ஆகாரம் கேட்பாங்க. கேளுங்க, அழைத்தவர் கொடுப்பார். அவர் விசுவாசித்தார். ஒண்ணுமில்லை, மணி அடித்தாங்க, பிள்ளைகள்லாம் உட்கார்ந்தது. எல்லாரும் முதல் ஜெபம் அப்படி உட்காந்து ஆண்டவர் கொடுக்குற ஆகாரத்திற்காக ஜெபித்தாங்க. அங்கே பார்த்தோம்னா கேட் தட்டப்பட்டது, 2-3 லாரிகள் உள்ளே வந்தது. எல்லா வச்சிலும் என்னது நேர்த்தியான எல்லாம் வந்து பிரெட் எல்லாமே இருந்தது சாப்பாட்டுக்கு. அவர்கள் சொன்னாங்க, நேற்று தினத்தில் ஒரு பெரிய ஜமீன்தாருக்கு வீட்டில் பெரிய விசேஷம், நிறைய மீதியாகி போச்சு, அதை உங்களுக்கு தரும்படியாக நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இதை புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறாரு, நான் வாசித்து இருக்கிறேன். இன்னைக்கு புஸ்தக வாசிப்பே இல்லையே. இன்னைக்கு புஸ்தகம் இருக்கா? இல்லை. இன்னைக்கு யாருக்குமே புஸ்தக வாசிப்பு இல்லை. இன்னைக்கு என்னதான் இருக்கு? என்ன இருக்கு? மொபைலில் வாசிக்கிறீங்களா? 2 வசனம் வாசிப்போம், அப்புறமேல என்னது தள்ளி விட்டுருவோம். அடுத்து என்ன வருதுன்னு பார்க்கறதுக்கு தான். எதையுமே உருப்படியாக செய்யறதில்லை. எதையுமே செய்யறதில்லை, உருப்படியாக செய்யறதில்லை. அந்த காலத்தில் ஒரு புஸ்தகம் இருந்துச்சுன்னா அந்த புஸ்தகத்தை வாசித்தோம், அதில் எழுதப்பட்டிருக்கிறது, தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், அடுத்த வினாடி என்னை போஷிக்க முடியும் என்று நம்பினவர்களுக்கு தேவனதை செய்தார். விசுவாசித்தவர்களுக்கு தேவனதை செய்தார். விசுவாசித்தவர்களுக்கு தன்னுடைய வல்லமையை காட்டினார். பிரியமானவர்களே, அவரை விசுவாசிங்க. அவர் இன்றும் மாறாதவனாய் இருக்கிறார். 2வது ஒரு காரியத்தை குறித்து பார்க்கலாம். சீக்கிரமாக முடியும். 2வது ஒரு காரியத்தை பார்க்கலாம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவர் சொல்லுகிறார், ஆண்டவர் அவர்களோடு கூட இடைப்பட்டு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன், தனி மனிதனாய் கோலும் கையுமாய் அடுத்து என்ன செய்கிறதுன்னு இல்லாத ஒரு சூழ்நிலை. இன்னைக்கும் யாக்கோபை பற்றி அதிகமாய் பேசுகிறோம், யாக்கோபை பற்றி அதிகமாய் பாடுகிறோம். அதற்கு காரணம், தனி மனிதனாய் அடுத்த நேரம் என்ன செய்ய போகிறோம், என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது, என்னுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கு. இட்ஸ் வேர்ல்ட் ஆஃப் என்னது, ஒரு டைட்டான ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டு. இந்த வேர்ல்டுக்குள்ளே நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி ஒருவேளை ஒரு போராடி கொண்டிருப்பாய மனதளவில் நான் ஆசீர்வதிக்கப்பட முடியுமா, நான் உயர முடியுமா, நான் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்க நினைத்து கொண்டிருந்தால், ஆண்டவர் உங்களுக்கு இந்த வேளையிலே யாக்கோபுக்கு வெளிப்பட்டதை போல உங்களுக்கு வெளிப்பட்டு சொல்லுகிறார், நான் உன்னை பெருக பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. நான் உனக்கு வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவன், நான் உன்னை பெருக பண்ணுகிற தேவன் சொல்லுகிறார். திட்டமாய் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த வார்த்தை உங்களுக்கு வெளிப்படணும். இந்த வார்த்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார். எப்படி நடக்கும் இது? அது அதிசயம். எப்படி நடக்கும்? தேவன் சர்வ வல்லவர், அவர் ஆசீர்வதிக்கிற தேவன்,
அவருடைய வல்லமையை ஜனங்களை அடிப்பதற்காக அல்ல, ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்காக அவர் என்ன செய்கிறார்? அவர் அதை வைத்திருக்கிறார். ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் வைத்திருக்கிறார். 20 வருஷங்கள் ஆகியும் அவர் அதை பற்றி கொண்டார். தேவன் சொன்ன இந்த தரிசனத்தை பார்த்தார். இந்த தரிசனத்திலே தேவன் சொன்ன வார்த்தையை விசுவாசித்தார். தேவனை விசுவாசித்தார். தேவன் சொன்ன வார்த்தைகளை விசுவாசித்தார். அதை பற்றி கொண்டார். தேவனோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்தார். உடன்படிக்கை செய்து ஒரு பொருத்தனை செய்தார். இந்த அனுபவத்தை எல்லாருக்கும் கர்த்தர் தர விரும்புகிறார். யாரை தர விரும்புகிறார்? தேவனை சார்ந்து இருக்கிறவங்களை தர விரும்புகிறார். அன்னைக்கு அவருக்கு வேற வழி இல்லை. அப்பா அம்மா தான் வீட்டில் ரொம்ப காடிகள். யாருக்கு? யாக்கோபுக்கு. அம்மாவே என்ன சொல்லிட்டாப்புல, அப்பா வேண்டாம், இங்கிருந்து போயிரு, இங்க இருந்த பிரச்சனை, உனக்கும் பிரச்சனை, எங்களுக்கும் பிரச்சனை, ஊருக்கும் பிரச்சனை, வெளியே போயிரு, மாமா வீட்டுக்கு போ. மாமா எப்படி இருப்பாரோ என்ன, இது அந்த காலத்தில் போக்குவரத்தா இருந்துச்சு இல்லை. அவர் கிளம்பி போகிறார் அந்த பட்டணத்தை நோக்கி. அவருக்குள்ளே பல கேள்விக்குறி. அவர் அந்த இடத்துல படுத்திருக்கிறார். ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். தன்னுடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிறார். நான் ஆசீர்வதிக்கிற தேவன், தன் வாக்குத்தத்தங்களை என்ன செய்ய போகிற தேவன், நிறைவேற்ற போகிற தேவன் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்துகிறார். பல காரியங்கள் இருக்கிறது பிரியமானவர்களே, பல காரியங்கள் இருக்கிறது. இன்னைக்கு சுருக்கமாக ஒரு 10 நிமிஷத்தை அடுத்த 2 காரியத்தை சொல்லி நான் கடந்து சொல்லுகிறேன். நீங்கள் அது வீட்டில் போய் என்ன செய்யுங்க. ஏன்னா நான் 2 வசனத்தை 2 விட்டேன்னா திரும்ப நான் சொல்ல போகிறது இல்லை. நீங்கள் என்னது பாஸ்டர் இப்படி தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு போவார், பிற சொல்லவும் மாட்டார். ஏன்னா சொன்னோன்னு அதை கேட்டு பெரிய காரியத்தை செய்ய போகிற மாதிரி அதுவும் இல்லை. கேட்டு நினைக்க போகிறீங்க, மறக்க போகிறீங்க. அது கேட்காம இருக்கிறது நல்லது. நாளைக்கு உங்கள்கிட்ட நான் கேட்டேன்னா என்ன சொன்னேன்னு யாருக்கு என்ன செய்யாது தெரியாது. அப்படிதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. தேவனுடைய வார்த்தைகளை, என் வார்த்தையை சொல்லல, தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுகிறேன். அவர் அப்படியாய் இருந்து சொல்லுகிறார். அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அதை நம்பினார். அவர் சொன்ன வாக்கை நம்பினார். தேசத்திற்கு போ, நன்மைகளை செய்வேன் என்று சொன்னீங்களே, அந்த வார்த்தையை அவர் நினைவிலே வைத்திருந்தார். அந்த யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்தார். தேவன் சொன்ன வார்த்தைகளை பற்றி பிடித்தவரை, விசுவாசித்தவரை, அவரோடு கூட உடன்படிக்கை செய்தவரை, அவரை விட்டு விலகாமல் இருந்தவரை, வாழ்க்கையிலே ஃபெயிலியர் வந்தாலும், ஏமாற்றங்கள் வந்தாலும், ஆசீர்வதிக்கிறதற்கு கால தாமதங்கள் ஆனாலும், அவர் எனக்கு இந்த வாக்கை கொடுத்திருக்கிறார், அவர் எனக்கு இதை சொல்லி இருக்கிறார்னு அதிலே உறுதியாய் நின்ற யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டார். அதுதான் அதுல பெரிய காரியம் பிரியமானவர்களே. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்னைக்கு உங்களுக்கு அப்படி பிரச்சனை இருக்கிறதா, ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், உன்னை யார் ஆசீர்வதிக்க முடியும்? நான் மாறாதவனாயிருக்கிறேன், நான் என்னென்னும் ஜீவிக்கிறவனாயிருக்கிறேன், நான் சதா காலமும் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று என்ன செய்கிறார்? தன்னுடைய சுபாவத்தை அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. தன்னை நம்புகிற பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதித்தார். நீங்க வேதத்தை பார்க்கும் பொழுது ஒரு நோட்டு போட்டு அதை எழுதிக்கோங்க. யார் யார கர்த்தர் பெருக பண்ணினார், யார் யாருக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார்னு சொல்லி. 3வது ஒரு காரியத்தை குறித்து பார்க்கலாம். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் 15ஆம் வசனத்திலே தோல்வியோடு கூட இருந்த ஒரு மனிதர். தோல்வி அவருக்கு தெரியும், தான் தான் பெரிய ரட்சகர், கர்த்தர் என்ன கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போகிறார்னு மோசேக்கு தெரியும். அதனாலதான் அவர் என்ன செய்தாரு? படக்குன்னு ஒரு ரட்சிப்புக்கு ஏதுவா என்ன செய்யாரு? சுயத்துல ஒரு தீர்மானம் எடுத்து ஒரு எபிரேயன் என்ன செய்யாரு? எகிப்தியனை கத்தி எடுத்து என்ன செய்யாரு? குத்தி கொண்டு விட்டார். அவ்வளவுதான். இதுதான் ரட்சிப்பு. இப்படி எல்லாத்தையும் என்ன செய்ய வேண்டியதான்? செஞ்சிட வேண்டிதான். ஆனா இது வெளிப்பட்டுச்சு, பயந்து போய் ஓடி வந்துட்டாரு. ஃபெயிலியர். இது தேவ திட்டம் இல்லை, இது நான் இல்லை. அந்த ஆள் ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. இந்த எகிப்து அடிமைத்தனத்தில் இருந்து எபிரேயர்களை மீட்பது நான் என்று நினைத்து அரண்மனை விட்டு வந்துட்டேன். நானாய் சில காரியங்களை செய்தேன், நான் அல்ல, நான் எதுக்குமே லாயக்கு இல்லை, ஆடு மேய்க்கிறதுக்கு தான் லாயக்குன்னு மீதியான் தேசத்துல ஆடு மேய்க்க ஆரம்பிச்சார். வாழ்க்கை ஒரு ஃபெயிலியராய் மாறி போனது. வாழ்க்கை ஃபெயிலியராய் மாறி போனது. தேவன் என்னை இதற்கு தான் அழைத்தார் நான் நினைச்சேன்.
இப்படித்தான் என்னை வைத்திருப்பார் நினைச்சேன், என் மூலமா தான் அந்த காரியம் நடக்கும் நினைச்சேன். ஆனா இல்ல, எவ்ரிதிங் க்ளோஸ்ட். இனி ஒண்ணும் இல்லைன்னு ஒரு ஃபெயிலியர் மனப்பான்மையில அப்படியா இருந்த அவருக்கு ஆண்டவர் தரிசனமாகி தன்னை வெளிப்படுத்துகிறார், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று. உங்க பேர் என்னன்னு சொன்னதுக்கு ஆண்டவர் சொன்னாரு, இருக்கிறவராகவே இருக்கிறேன், ஒரு நாளும் மாறாதவனா இருக்கிறேன். உனக்கு வாக்கு கொடுத்தவனும் நானே, உன்னை அழைத்தவனும் நானே, உன்னை ஒரு இரட்சகராய் மாற்றுவேன் என்று உன் இருதயத்திலே சொன்னது நானே. அந்த தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறவனாய் இருக்கிறேன். இதுவரை உன்னை நடத்தி வந்தேன், இன்றைக்கும் அதை என்ன செய்கிறேன், நிறைவேற்றுகிறவனாய் இருக்கிறேன் என்று அவர் அறிந்து கொள்ளும்படியாய் சொன்னார். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், மாறுகிற தேவன் அல்ல, மாற்றுகிற தேவன் அல்ல. உனக்கென்று ஒரு திட்டத்தை கொடுத்தால் அந்த திட்டத்தை சரியாய் நிறைவேற்றி முடிக்கிறவனாய் இருக்கிறேன். ஆண்டவர் அதுதான் என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். உங்களுக்காக ஒரு திட்டம் தேவன் வைத்திருக்கிறார். நீங்க நினைச்சிருக்கலாம் இது ஃபெயிலியர், இது நடக்காது, இது அவ்வளவுதான். ஆனா அந்த திட்டத்தை சொன்ன தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று என்ன செய்கிறார், அவர் என்ன செய்கிறார், மறக்கலங்க. அவர் மறக்கல, அவருடைய திட்டத்தை மறக்கல. அவர் திட்டத்தை தடை செய்ய யாராலும் முடியாதுங்க, மனுஷரால முடியாது, மனிதனுடைய ஒரு வஞ்சகத்தினாலே முடியாது, பில்லி சூனியத்தினாலே முடியாது, எத்தினாலும் முடியாது. தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறதற்கு தடை செய்கிறவன் இல்லை. அவர் இந்த நாளிலே உங்களுக்கு சொல்லுகிறார், அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். உங்களை அழைக்கும் பொழுது உங்கள் மேல் எவ்வளவு அன்பா இருந்தாரோ அந்த அன்பு மாறல. உங்களை அழைக்கும் பொழுது என்ன வார்த்தை சொன்னாரோ அந்த வாக்குத்தத்தம் மாறல. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது. அவர் என்ன செய்வேன் ஒரு திட்டத்தை கொடுத்தாரோ அந்த திட்டம் மாறல. அவர் மாறுகிறவராய் இல்ல, அவர் என்றென்றைக்கும் மாறாதவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எப்படியாய் வெளிப்படுத்தினார், அதை பற்றி பிடித்துக் கொண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ பயப்படாத, கலங்கி நிற்கிறையா, கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார், நான் மாறாதவனா இருக்கிறேன். உனக்கு கொடுத்த வாக்கை நான் மாற்ற மாட்டேன். நீ மாறலாம், நான் மாறுவதில்லை. அந்த நாட்களிலே நான் சில இடங்களிலே மீட்டிங்காக போய் சொல்லுவார். ஒரு இடத்துல மீட்டிங்காக போய் இந்த நடத்துன்னு சொல்லுவார். நம்ம சும்மா சோர்வா இருந்த நான் போறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்காண்டவரே, நான் போகலை, நான் சரியில்லை, நான் சரியில்லை, என்னால் போய் அதை செய்ய முடியாது. ஆண்டவர் சொல்லுவார், நீ சரியில்லைப்பா, ஆனால் நான் சரியா இருக்கிறேன், வா. செய்ய போறது யாரதான்? அவர் தான் செய்ய போறாரு. அவர் மாறுவதில்லை. மாறுவதில் உண்மைது. என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாதுன்னு சொல்லி உன்னை மனிதரை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன் என்று பேதுருவுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேவன், பேதுரு மறுதலித்த உடனே மாறல. அவர் தன் திட்டத்தை மாற்றல. பேதுருவே, நீ இதுல நின்று போயின்னு நான் நினைச்சேன், நீ நிக்கல, நீ தோத்து போன, அதனால இந்த திட்டத்தை நான் கொஞ்சம் மாற்றுகிறேன். இல்ல, அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். உன்னுடைய ஒரு பலவீனத்துக்காக அவர் திட்டம் மாறுகிறது இல்ல. நாட்கள் மாறி போனாலும் அவர் உனக்கு சொன்ன வார்த்தைகள் மாறுவதில்லை. நீ நினைக்கிறவன் வாழ்க்கை ஒரு ஃபெயிலியர்னு, அதை தூக்கி நிறுத்தும்படியாய் தேவன் இடைப்படுகிறார். இனி ஒண்ணுமே நடக்காது. நான் படைகளை விட்டு தனியே வந்துட்டேன். படைகளை நடத்தக்கூடிய பலன் இருந்தது. ஆனால் இன்னைக்கு மாடுதான் மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன். என்னால ஒன்னும் செய்ய முடியாது. நான் திக்குமாய் மந்தனா என்னென்னவோ சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், மாறுவதில்லை. உனக்கு கொடுத்தேன் திட்டத்தை நான் மாற்றுகிறது இல்லை. உன்னை கொண்டு என்னென்ன செய்ய நினைச்சிருக்கணும் அதை நான் செய்கிற தேவனா இருக்கிறேன். உனக்கு என்னென்ன தரணும் நான் நினைத்திருக்கிறேனோ அவைகளை தருகிற தேவனா இருக்கிறேன். நான் மாறுவதில்லை. அவரை பற்றி பிடித்துக்கொள், அவரை பற்றி பிடித்துக்கொள். இந்த நாளில் இந்த பலத்தோட கூட போவோம்.
இந்த விசுவாசத்தோட ரெண்டு பாயிண்ட் இருக்கு. இன்னொரு நாள் நான் உங்களோடு கூட பேசுகிறேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் உங்களை உற்சாகப்படுத்த அல்ல, உங்களுக்கு உண்மையை தெரிந்து கொள்ளணும்னு விரும்புகிறார். நீங்க உண்மையை தெரிந்து கொள்ளணும். அவர் சர்வ வல்லவர் என்ற உண்மை, அவர் ஆசீர்வதிக்கிறவர் என்பதை உண்மை, அவர் என்றென்றும் ஜீவிக்கிறார், ஒரு நாளும் மாறுவதில்லை. அவர் சொல்லுகிறார், அவருக்கு சொல்லும்போது சொல்றாரு, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய கர்த்தர் என்று மோசேக்கு சொல்லுகிறார். அப்பா, நான் மாறுவது இல்லை, எனக்கு அழிவு இல்லை, நான் என்றென்றும் இருக்கிறேன், என்றென்றும் இருக்கிறேன், என்றென்றைக்கும் ஆசீர்வதிப்பேன், நீ பயப்படாத. அப்படியாய் பேர் சொல்லி அழைத்தார். இந்த தேவனை விசுவாசிப்போம். இந்த தேவன் தான் உங்களை அழைத்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நீங்கள் அல்ல, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நான் உங்களை தெரிந்து கொண்டேன். உங்களை தேவன் தெரிந்து கொண்டார். தனிமையிலே கண்ணீரோடு கூட இருக்கையிலே என் வாழ்வை யார் யார் ஆசீர்வதிக்க முடியும்? என் வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட முடியும்? எனக்கு துணை யாருமே இல்லையே, திக்கற்றவனாய் இருக்கிறேனே. நீங்க கண்ணீர் விட்ட பொழுது உங்களை கண்ட தேவன் சொல்லுகிறார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அன்று உங்களை கண்ட தேவன், உங்களை நடத்தின தேவன், இன்றைக்கும் உங்களை கண்டு கொண்டிருக்கிறார். அந்த நாட்களில் உங்களுக்கு ஆறுதலாய் எதை தருவேன்னு சொல்லி அவர் வாக்கு கொடுத்தாரோ அந்த வாக்கை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். அவர் இருக்கிறவராக இருக்கிற தேவன். நீங்க விசுவாசிங்க, அவர் மாறுவதில்லை. நீங்க பலவீனப்பட்டவங்க, அவர் திட்டத்தை மாற்றுகிறவர் இல்லை, அவர் சொன்னதை மாற்றுகிறவர்கள் அவரால் எல்லாம் செய்ய முடியும். அவர் தான் சொல்றாரு, உனக்கு வயசாகி போகுங்களா ஐயா, ஆனால் நான் இருக்கிறவராக இருக்கிறேன், நான் மாறுவதில்லை. நான் ஆபிரகாமுக்கும் தேவனாயிருந்தேன், ஈசாக்குக்கும் தேவனாயிருந்தேன், யாக்கோபுக்கும் தேவனாயிருக்கிறேன், இப்போ உனக்கும் தேவனாயிருக்கிறேன், நான் என்றென்றும் ஜீவிக்கிறவனாயிருக்கிறேன். அவர் உயிரோடு இருக்கிற தேவன், அவரால் கூடாத காரியம் அல்ல. அவர் வெளிப்படுத்த விரும்புகிறார். இன்னைக்கு சோர்வோடு இருக்கிறீங்களா? வாழ்வு ஃபெயிலியர்னு நினைக்கிறீங்களா? அழைத்தவர் நீங்க தோற்று போக விடுகிறது இல்லை. நீங்க தோற்று போனீங்கன்னா அவர் தோற்று போனதுதான் அர்த்தம். அவர் அதற்காக உங்களை அழைக்கல. அவர் உங்களோடு கூட என்றென்றும் ஜீவிக்கிறவனாய் இருக்கிறார். அழைக்கும் பொழுது என்ன அழைப்பு, எந்த அன்பு வைத்திருந்தார் அந்த அன்பு மாறுவதில்லை. அவர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற திட்டம் மாறுவதில்லை. உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதம் மாறுவதில்லை. அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ண முடியாத அதிசயங்களையும் செய்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன். முதிர் வயதிலும் நீ கனி கொடுப்பாய்னா நீ கனி கொடுப்பாய். இட்ஸ் நாட் அ மேட்டர். ஆபிரகாம் அதைத்தான் பெருசா நினைச்சாரு. 100 வயசு தான் பெருசா நினைச்சாரு. இன்னைக்கு நிறைய பேர் என்ற ஜெபம் பண்ணும்போது பிள்ளைகளுக்கு திருமண காரியத்திற்காக சொல்லுவாங்க, எனக்கு ஒரு மாதிரிலாம் பேச தெரியாது. அவங்க சொல்லுவாங்க, வயசாகிக்கிட்டே போகுது பிரதர், என் பையனுக்கு ஒரு வயசாயிருச்சு. நான் அவர்கிட்ட கேட்ட காரியம், உங்கள் பையனுக்கு வயசாயிருச்சுன்னு ஆண்டவருக்கு தெரியாதா? தெரியும். அவர் இருக்கிறவர், மாறாதவர், அவர் நேரம் மாறுவதில்லை. ஒரு நாள் ஒரு சகோதரோடு கூட பேசி கொண்டிருக்கும் பொழுது ஒரு இதில் ஒரு சீடியிலே அவர் பார்த்த பொழுது உள்ள வார்த்தை பகிர்ந்து கொள்ளலாம். தேவனுடைய கடிகாரம் யாருக்காகவும் வேகமா போகாது, யாருக்காகவும் ஸ்லோவா போகாது. அதை அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவன். நீ ரொம்ப நல்லாகிட்டேன்னு ஃபாஸ்டா அவர்கிட்ட டைம் வராது. நான் சோர்ந்து போயிருக்கிறேன், நீ உன்னை சரியாகிற வரைக்கும் அவர் டைம் ஸ்லோவாகவும் போகாது. அவர் மாறுவதில்லை. அவர் வைத்த காலங்கள் மாறுவதில்லை. அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் மாறுவதில்லை. அவர் கொடுத்த வாக்கு மாறுவதில்லை. இந்த வேளையிலே கலங்கி நிற்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் சொல்றாரு, அவர் இல்லை, அவர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நான் ஆசீர்வதிக்கிற தேவன்.
நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவன். நீ பயப்படாத, உனக்கு அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவார். நீ தோற்று போக மாட்ட, உன்னை தோல்வியடைய செய்ய மாட்டார். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். விசுவாசி, அவரோடு கூட உடன்படிக்கை செய், அவரோடு கூட பொருத்தனை செய். அவர்கிட்ட கேளு, நான் என்ன செய்யணும்னு கேளு. அவர் சொல்லி தருவார், வழி நடத்துவார், ஆசீர்வதிப்பார், உன்னை மகிழ பண்ணுவார். கர்த்தரப்படியே உனக்கு செய்வாராக. எல்லாரும் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாத உண்மை நாதரே, வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாத உண்மை நாதரே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஓச்சுவே. உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஓச்சுவே. தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்த, தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஓச்சுமே. உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஓச்சுமே. சர்வ வல்லமையுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவன் வெளிப்படுத்தின அந்த வார்த்தைகளை சேர்ந்து சொல்லுவோமா? தேவனே நீர் சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறீங்க. நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறீங்க சாமி. ஆண்டவரே நீர் அப்படியாய் செய்கிறவராய் இருக்கிறீங்க. ஆண்டவரே நீ வா, உன்னை எனக்கு நான் வெற்றியை தருவேன் அழைத்த தேவன் இன்றைக்கும் மாறாத இருக்கிறீங்க. இன்றைக்கு உடைய வார்த்தைகளிலே மாறாதவராய் இருக்கிறீங்க. இன்றைக்கு உடைய வாக்குகளிலே மாறாதவரா இருக்கிறீங்க. என்றென்றும் மாறாதவராய் இருந்து எங்களுக்கு ஒரு வெற்றியை தருவீங்க சாமி. ஆண்டவரே எங்களுக்காக அந்த வெற்றியின் திட்டம் மாற போகிறதில்ல. அந்த வெற்றியை தரும்படியா நீர் இறங்கி வந்து செயல்படுகிற தேவனா இருக்கிறீங்க. உம்முடைய பிள்ளைகளுக்கு அழைப்பை அப்படியே உறுதிப்படுத்தி தாங்க. ஆண்டவரை சோர்ந்து போயிருந்து இன்னும் குழப்பத்தோடு கூட இருக்கிறவங்களுக்கு இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் தன்னை வெளிப்படுத்துகிற தேவன். ஆண்டவர் அவர்களுக்கு நீங்க உம்மை வெளிப்படுத்தி தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வேத வார்த்தைகளினாலே வெளிப்படுத்தி தரும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்மால் கூடாத அதிசயமான காரியம் அல்ல, உம்மால் கூடாத அற்புதமான காரியம் அல்ல. ஆண்டவரே நீர் ஒரு காரியத்தை சொன்னீர் என்றால் சொன்னதுதான், சொன்னதை செய்கிறவராய் இருக்கிறீங்க. ஆண்டவரே நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறீங்க. எங்கள் கையிலே ஒண்ணுமல்ல, எங்கள் கையிலே பலன் இல்லை, எங்கள் கையிலே பணம் இல்லை. ஆண்டவர் எங்கள் கையில யார் துணையும் இல்லை. நாங்கள் தனியா இருக்கிறோம், நாங்கள் தனித்தவர்களா இருக்கிறோம். செய்ய வேண்டிய காரியமோ பெரிதா இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறோம், நான் உனக்கு சொன்னதை செய்ய மாட்டோம், உன்னை விட்டு விலகுவது இல்லை, நான் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் என்று. நன்றி தேவனே, நன்றி தேவனே. பற்றிக்கொள், விசுவாசி, அவரோடு கூட உடன்படிக்கை செய், அவரோடு கூட பொருத்தனை செய். அவர் சொன்னபடியே உங்களுக்கு செய்கிற தேவன். நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். அவர் சர்வ வல்லவர். உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் உங்களை அழைத்தவர். அவர் என்றென்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அம்மா. ஆண்டவரே திக்கு தெரியாமல் சோர்ந்து இருக்கிறோம் அம்மா. எங்களுக்கு உம்முடைய அழைப்பை உறுதிப்படுத்தின தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக நீங்க செய்ய போகிற காரியத்தை உறுதிப்படுத்தின தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். எதிராய் செயல்படுத்தி வருகிற பொல்லாத ஆவிகளா இருந்தாலும், பொறாமையின் ஆவிகளா இருந்தாலும், பொல்லாத மனிதர்களா இருந்தாலும், கேஸா இருந்தாலும், எதுவா
இருந்தாலும் எதுவும் எங்களை சேதப்படுத்தாது. ஆண்டவரே, நீ சொன்னதை செய்கிற சர்வ வல்லவர் தேவன். அப்படி உடைய பிள்ளைகளுக்கு நீங்க செய்யுங்கப்பா. அழைத்த நீர் உண்மையுள்ளவராயிருந்து பெரிய காரியங்களை செய்ய, பிள்ளைகளுடைய சோர்வு மாற்றுங்க, பிள்ளைகளுக்கு உற்சாகத்தை தாங்க, ஆண்டவரை பற்றி பிடிக்க கிருபை தாங்க, விசுவாசிக்க பலன் தாங்க. கர்த்தரப்படியே செய்து உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த வாக்கை சீக்கிரத்தில் நிறைவேற்றி அவர்களை மகிழ பண்ண போகிறதற்காய் சோத்திரம். சபைக்கு அப்படியே நீங்க செய்து சபைக்கு கொடுத்த வாக்கை எல்லாம் நிறைவேற்ற போகிறதற்காய் சோத்திரம் ஐயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு அப்படியே செய்து ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரையும் சட்டை மரலை மறைத்து பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதித்து மகிழ பண்ணும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளவருடைய பரிசு நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, கர்த்தர் செய்த சகல பாவங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்பின் ஐக்கியம் சந்தோஷம் சமாதானமும் நம்மளோடும் கூட இன்று சதாக்கால் உண்டாயிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.